காய்ஸ் ஜூம் சம்மந்தமான டிப்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப் ஒன்று நான் சொல்லி தர போகிறேன். ஸோ இப்போ இதில் தெரியுதானே பாருங்கள் ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனை நான் ஒரு ஜூம் கிளாஸுக்காக கொடுக்குறேன்னு வைப்போம். ஸோ எல்லாருக்குமே லேப்டாப் பிசிஸ் இருக்க போகிறதில்ல. சில பேர் ஃபோனில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளவும் தெரிய வேண்டிய கோடிங்கை நான் இந்த ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் வச்சு கொடுத்துறேன்னு சொன்னால் அந்த டெக்ஸ்ட் எல்லாமே அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட பகுதியை மட்டும் அவங்களுக்கு காணத்தக்க மாதிரி ஜூமில் செய்யலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று ஜூமில் இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கிறேன்னு சொன்னால் இந்த டிப் உங்களுக்கு தான். ஸோ நீங்கள் நார்மலாக ஜூம் மீட்டிங் போகிறீங்கன்னு வைப்போம். ஸோ அதில் நீங்கள் நார்மலாக இந்த பேசிக்கான ஆப்ஷன் தான் பார்த்துருப்பீங்க. அடடா இது தானேன்னு நீங்கள் யோசிச்சுருப்பீங்க. ஆனால் இது இல்லை. ஸோ இங்கே அட்வான்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த பேசிக்கில் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த விண்டோஸை மட்டும்தான் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஒயிட் போர்ட் அல்லது ஃபுல் ஸ்க்ரீன் அல்லது நீங்கள் இந்த க்ரோமோ அல்லது விண்டோஸ் ஏதாவது ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்கன்னா அந்த விண்டோஸ் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட் நான் சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த போர்ஷன் நீங்கள் அதில் ஷேர் பண்ணணுமோ அந்த போர்ஷனை நீங்கள் காட்டலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோடிங்கை நாங்கள் பார்ப்போம். ஸோ எனக்கு இந்தளவு கோடிங் மட்டும்தான் வேணும்னா நான் இப்படி தூக்கிட்டு கொண்டு வரலாம். ஓகே. ஸோ அதுலேயும் பாருங்கள் நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது. நாங்கள் இதை ரீசைஸ் கூட பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே. ஸோ இப்போ உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்லலாம், ஓகே ஃபஸ்ட்டுக்கு இந்த கோடை ரைட் பண்ணுங்கள். ஸோ இப்படி விடுவீங்க. பிறகு இந்த மாதிரி கோடுன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம்னா அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஸை ஷேர் பண்ணி கொள்ள முடியும். ஸோ இது டீச்சர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்ல ஒரு அட்வான்டேஜான ஆப்ஷன் தான் இந்த ஜூமில். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸில் மீட் பண்ணுவோம். பாய்.